நாங்கள் எல்லாருமே விஜய் ஃபேன்ஸு. நாங்கள் 3 வருஷமாக விஜய் கட்சியில் தான் இருக்கோம். இப்போ சமீபத்தில் அவங்க மனைவி வந்து ஒரு விவாகரத்து மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. அது அவங்களோட பர்சனல் இல்லை, நம்ம அதில் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாதுல்ல. ஏன்னா இப்போ நீங்கள் பர்சனல் சொல்கிறீங்க, உங்கள் கட்சியில் இருக்கவங்களே பலரும் அவங்க மீது விமர்சனம் வைக்கிறாங்க. அது அந்த விமர்சனத்தை எந்த மாதிரி எடுத்துக்கலாம்? இல்லை, அதுவே வந்து நான் தப்புன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களோட ஃபேமிலி விஷயத்தில் நம்ம எந்த விதத்துலையுமே வந்து தலையிடக்கூடாது. அது அவங்களோட ஃபேமிலி மேட்டர். இப்போ நம்மளோட ஃபேமிலி மேட்டரில் யாருன்னா வந்து தலையிட்டாங்கன்னா அது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தானே இருக்கும் அவங்களுக்கும். அதனால் அவங்களோட ஃபேமிலி மேட்டர் பற்றி யாருமே பேசுகிறது தப்பு தான். தலைவா, நீ விழப்பிறந்தவன் அல்ல, சரித்திரத்தில் இடம்பெற பிறந்தவன் என்பதை நினைவில் கொள். உனது சரித்திரத்தை எமது வாரிசுகள் நாளைய புத்தகத்தில் படிக்கும் நாள் வந்துவிட்டது என்பதை நினைவில் கொள். 8 திக்கிலும் இருக்கும் தொண்டல்களின் கண்களில் எரியும் தீப்பொறி சூரியனை மறைத்துவிடும் தலைவா, இலைகளை உதிர்த்துவிடும் தலைவா என்றும் தளபதி வழியில். இப்போ சமீபத்தில் விஜய் மனைவி வந்து ஒரு மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. அந்த மனு அது எப்படி ஏங்க, என் தலைவனை யார் என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதுதாங்க, அவர் வருவாருங்க, அவர் தான் வருவார். ஆக்சுவலி இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட் போட போகிறேன். இது வரைக்கும் நான் ஓட் போட்டதே கிடையாது. எனக்கு 24 ஏஜ் ஆகுது. பட் ஸ்டில் இப்போ வரைக்குமே வந்து நான் ஓட் ஐடி கூட அப்ளை பண்ணல. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜெயலலிதா மேலே ஒரு ஹோப் இருந்துச்சு. அவங்க போனதுக்கப்புறம் அந்த ஹோப் யார் மேலேயுமே வரல. பட் இப்போ வந்து சார் வந்திருக்காரு. கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்லது நடக்கும், ஏதாவது ஒரு மாற்றம் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால ஓட் போடுறதுக்காக, ஸோ அவரை என்கரேஜ் பண்ணுறதுக்காக இப்போ இங்கே வந்திருக்கோம். அதை இங்கே சொல்ல முடியாது, அது ரூமர். எல்லாமே உண்மையாயிடாதுல்ல. மீடியாவில் உண்மையும் வருது, பொய்யும் வருது. எல்லாமே உண்மையாக்கிட முடியாது. அதுக்கான பதில் அவரே சொல்வார். இப்போ நாட்கள் முன்னாடி அவங்க மனைவி வந்து ஒரு விவாகரத்து மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. அது ஃபேமிலி வேற, கட்சி வேற. அது ஃபேமிலியும் கட்சியும் ஒன்றாக்க கூடாது. என்னை பொறுத்த அளவுக்கு ஃபேமிலியும் கட்சியும் ஒன்று கிடையாது. ஃபேமிலி பிரச்சனை ஃபேமிலி, இது கட்சிக்காக வந்திருக்குமா கட்சி. அது இதையும் லிங்க் பண்ணி யாருமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசக்கூடாது. ஏன்னா இன்னொருத்தர் லைஃப்பில் போய் யாரும் இன்டர்ஃபை ஆகக்கூடாது. அதனால வந்து ஃபேமிலி வேற கட்சி வேற. அதை வந்து கட்சியோட திணிக்கக்கூடாது. சரிங்களா? அந்த ரூமர் தான், அது கன்ஃபார்ம் ஒன்றும் கிடையாது. அது ரூமர் தான். எங்களை பொறுத்தவரைக்கும் அது ரூமர் தான். உண்மை அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப விஷயத்த பப்ளிக்காக கேட்கக்கூடாது. சரிங்களா? நீங்கள் ரூமர் சொல்கிறீங்க. 2 தினங்களுக்கு முன்பு ஒரு கல்யாணம். ஏன் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா போகலாமே? கல்யாணத்துக்கு தானே போனாங்க, வேற எங்கேயும் போகல. ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா போகலாமே. பிள்ளைங்கிட்ட பேசுறதுல, மனைவி கிட்ட அது நமக்கு தெரியாது. அவங்க அதான் சார், ஃபேமிலியை வந்து கட்சிக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. சரிங்களா? ஃபேமிலி பற்றி பேச வேண்டாம். 5 வருஷத்தில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கிடச்சிருக்கா? எங்கள் அண்ணன் வந்து தான் இவ்வளோ லேடிஸு, எங்கள் ஹஸ்பண்ட் யாரும் அனுப்பவே மாட்டாங்க. நாங்கள் வந்து ராயபுரத்துலேருந்து மகாபலிபுரம் வரோன்னா எங்கள் அண்ணனை நம்பி அனுப்புகிறாங்க. அப்போ அவர் எவ்வளோ பாதுகாப்பு தர்றாரு. வீட்டில் ஒருத்தவங்களுக்கு பாதுகாப்பு தரலன்னு மொத்தத்துக்கும் பாதுகாப்பு இல்லாமல் முகஸ்டாண்டில் எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுத்துட்டே இருக்காரா? சொல்லுங்கள். அவர் ஆட்சியில் பெண்களுக்கு எல்லாம் இதுவா? எல்லாமே இருக்குங்க. அதுக்கு அண்ணனை பற்றி மட்டும் தப்பாக பேசக்கூடாது. இல்லை, நாங்கள் அதெல்லாம் சட்டம் பண்ணல. நாங்கள் அவருக்கு போடத்தான் ஓட்டு போடுறது. நாங்கள் போடத்தான். வீட்டில் பெண்ணு எல்லாருமே எங்கள் வீட்டில் சொன்னால் கேட்பாங்க. அப்படிங்களா? ஆமாம். இப்போ பெண்ணுரிமை பேசுகிற விஜய் வீட்டில் வந்து பெண்களை மதிக்க மாட்டாருன்ட்டு ஒரு சிலருங்க விமர்சனம் வைக்கிறாங்க. இது விமர்சனம் அது புரளி கிளப்பி விட்டா நாங்கள் என்ன பண்ண முடியும்? அது புரளி தானே அது. இல்லையே, இப்போ உங்கள் மனைவி வந்து 4 வருஷம். அதுதான் சொல்கிறேன். இவ்வளோ நாளாக இருந்தாங்கல்ல அந்த மனைவியே, இப்போ எங்கே போயிட்டாங்க? இப்போ வந்து நடுப்புற வந்து அவங்க எனக்கு சரியா இல்லைன்னா அது என்ன, அவங்கள தான் கேட்கணும் எல்லாத்தையும். நான் பர்சனல் விஷயத்தெல்லாம் வந்து பேசக்கூடாதுல்ல. அது அவரோட பர்சனல் தனிப்பட்ட இது வந்து இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது. கட்சி வேற, பர்சனல் விஷயம் வேற. அதெல்லாம் வந்து இதை கொண்டு வரக்கூடாது. இன்னைக்கு மதியம் கூட அவங்க மனைவி வந்து ஒரு மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. சரி, இவ்வளோ நாள் எங்கே இருந்தாங்க? இவ்வளோ நாள் ஏன் அதை பற்றி பேசலை? இப்போ ஏன் அதை பற்றி கொண்டு வராங்க? தேர்தல் நெருங்கும் போது தானே இந்த இடையூறுலாம் வருது. எல்லாம் வரதான் செய்யும். அதெல்லாம் தவிர்த்துட்டு எங்கள் அண்ணன் வருவார். அப்போ ஏன் கொண்டு வரல அவங்க? அப்பயும் எல்லாமே வராதவங்க இப்போ எதுக்கு வரணும்? இப்போ எதுக்கு வரணும் சொல்லுங்கள்? அது எல்லாமே அரசியல் சதின்னு தெரியுது இல்லையா? பார்ப்போம். அவங்கள விமர்சனம் பண்ணுறது கேலியான ஒரு வார்த்தைகளை வச்சு, ஆபாசமான வார்த்தைகளை வச்சு விமர்சனம் பண்ணுறது எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? அது நீங்கள் அது நம்மளுக்கே இப்போ மற்றவங்க அந்த மாதிரி பேசும்போது நம்மளுக்கே அது விஜய் ஃபேன்ஸாக கஷ்டமாக தான் இருக்குது. அந்த மாதிரி பேசுகிறது ரொம்ப தப்பு. அந்த மாதிரி பேசக்கூடாது. இப்போது எலெக்ஷன் நெருங்க நேரத்தில் அவங்க மனைவி வந்து இந்த மனு தாக்கல் செஞ்சு சரியாக இருக்குமா? அது இல்லை, அவங்க 4 இயர்ஸாகவே அது ப்ராப்ளம் இருக்குல்ல அவங்களுக்குள்ள. அது இப்போ புதுசாக வந்தது கிடையாதுல்ல. அது 4 இயர்ஸாக இருக்கிறதுனால அது நம்ம அது ஒரு இதுவாக எடுத்துக்க கூடாது. எதுவுமே இல்லாததுனால தான் எதுவுமே அவர் பொய்யா இருந்திருந்தா அவர் அடுத்த இதில் அவர் வந்து வெளியில் வந்து காட்டியிருப்பாரா?
அவருக்கு உடனே வெளியே வந்திருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட உண்மை தாங்க இருக்கு, பொய் இல்லைங்க. புரியுதுங்களா? 2 பேரும் நட்பு தாங்க, நட்பு ரீதியா இருக்காங்க. புரியுதுங்களா? உண்மையான ஒரு நட்பை வந்து என்ன பண்ணாலும் மறைக்க முடியாது. புரியுதுங்களா? அதே மாதிரி என் தலைவனை எது வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் உண்மை. சமீபத்துல கூட ஒரு கல்யாண நிகழ்ச்சியில திரிஷாவோட அவங்க அதை தான் சொல்ல வரேன். அவர்கிட்ட பொய் இருந்தா அந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல வருவாரா? அவர்கிட்ட உண்மை இருக்கு, அதனால தைரியமா வராரு. அவ்வளவுதான். இன்னைக்கு மதியம் கூட அவங்க மனைவி இன்னொரு மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. 1000 மனு தாக்கல் செய்யிட்டோங்க, 1000 பேர் எல்லாமே பண்ணிட்டோங்க. அவரை எல்லாமே பண்ணிட்டே தாங்க இருப்பாங்க. பண்ண அவர் வெட்ட மரம் மாதிரி வளர்ந்துக்கிட்டே தாங்க இருப்பாரு. நான் அப்படி சொல்லலை. இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அப்படி சொல்லலை. இது வரைக்கும் நான் சொன்னதும் இல்லை, யாரையும் சொல்லவும் மாட்டேன். ஏன் அப்படின்னா இது வந்து பாலிடிக்ஸ் வேறு, ஃபேமிலி வேறு. அதாவது நம்ம அதை எடுத்துக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பர்சனல் லைஃப்பை வந்து எப்போவுமே பாலிடிக்ஸில் கொண்டு வரக்கூடாது. அது வந்து அவங்களோட பர்சனல் லைஃப். டிவோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அது அவங்களோட இஷ்டம், அவங்க கொடுக்குறாங்க. அதை வந்து ஏற்கக்கூடாது அப்படின்றது இவரோட டிசிஷன். ஸோ அதை நாம் எதுவுமே வந்து சொல்ல முடியாது. பட் என்னன்னா அதை வந்து லைக் இப்போ ஒரு செலிப்ரிட்டி அப்படின்றதுனால இதை கொண்டு வராங்க, பப்ளிக்காக கொண்டு வந்துடுறாங்க, அவ்வளோதான். மற்றபடி வந்து அது ஒரு தனிப்பட்ட நபரோட பர்சனல் லைஃப். அதையும் மீடியா ப்ளஸ் வந்து கட்சிக்குள்ளே அது எடுத்துகிட்டே வரக்கூடாது. அது ரொம்பவே வந்து தப்பு. ஒய்ஃப் கூட வந்தாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, பர்சனலாக போயிட்டு முடிச்சிட்டாங்க, பப்ளிக்காக வரல. ஏன் அவங்க அப்படி செஞ்சுருக்கலாம்ல? செய்கிறவங்க அவர் அசிங்கப்படுத்தணும், அவர் ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றது பிடிக்காம கூட செய்யலாம். ஏன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் மூலியமாக கட்சி அரசியல் பழைய ஃப்ரெண்டு அது ஏன் இவ்வளோ நாள் இருந்துச்சுல்ல, இத்தனை வருஷமாக இருந்தார். இப்போ கட்சி ஆரம்பித்து இல்லை இந்த 5 வருஷத்தில் ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருக்கலாம். இப்போ வருதுன்னா ஏன் அவரோட நடத்தையே கேவலப்படுத்தி மக்கள் மத்தியில் அவர் ஒரு அசிங்கப்படுத்தணும். அது யார் செய்கிறாங்களோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் வந்து வாய்மை வெல்லும். இல்லை, அவங்க வந்து 4 வருஷமாக வந்து இந்த இது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. எலெக்ஷன் கிட்ட நெருங்குற நேரத்தில் இப்போ வந்து டைவர்ஸ் வேணும் அதெல்லாம் கேட்குது, அது ரொம்ப இது இல்லை. அவங்க வந்து பர்சனலில் யாரும் வந்து அண்ணனை தளபதியே சொல்கிறாரு, யாரும் வந்து இதில் இது பண்ணாதீங்க, அமைதியாக இருங்கன்ட்டு. அதை மீறி நாங்கள் எதுவுமே பண்ணவே இல்லை. ஆனால் பார்த்தா வந்து எங்கள் ஆனால் டிவிக்கேலேருந்து யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. இது வெளி கட்சியிலேருந்து தான் கண்டிப்பாக பேசுவாங்க. ஆனால் மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? கண்டிப்பாக 2026 எங்கள் அண்ணன் தான் வருவார். அது அவங்க சண்டைப்பட்ட நாம் என்ன பண்ண முடியும்? அவங்கள கேள்வி கேட்டு அவங்கள தான் கேட்கணும். அதை நாம் என்ன பண்ண முடியும்? நாங்கள் போடுறோம் விஜய்க்கு. அவர் எங்களுக்கு நல்லா செய்வார். அவர் அதுக்கோசம் நாங்கள் நாட்டுக்கு வந்தால் நல்லது செய்வார். அதுக்கோசம் நாங்கள் விஜய்க்கு கட்சிக்கு போகிறோம். எங்கள் இதில் வந்து யாருமே வந்து அந்த மாதிரி பேசுகிறவங்களாம் கிடையாது. அது எங்கள் கட்சி பேரை வச்சு வேற ஒருத்தவங்க வேணால் அவதூறு படுத்தலாமே தவிர்த்து எங்கள் இதுலேருந்து யாரும் அந்த மாதிரி பண்ணது கிடையாது. நாங்களும் அந்த மாதிரி பண்ணுற ஆள் கிடையாது. எங்கள் அண்ணன் எங்களை வந்து அந்த மாதிரி தான் வழிமொழிகிறார். இப்போது இவ்வளோ நாள் வந்து எந்த ஒரு விமர்சனமும் வைக்கல. இப்போ தான் அவர் மேலே இது மாதிரிலாம் பேசுகிறாங்க. இதுக்கு முன்னாடி யாருமே வந்து அந்த மாதிரி பேசலை. பேசுகிறவங்க பேசட்டுமே, 2026 பார்த்துக்கலாம். எல்லாமே வந்துருச்சு, இன்னும் ஒரு 2 மாதம்தான், அப்போ பார்த்துக்கலாமே. பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கலன்றீங்க. இங்கே எங்கள் அண்ணனை பார்க்க முக்கால்வாசி பெண்கள் தானே அதிகமாக வராங்க. எல்லாம் அம்மா, எல்லாருமே அம்மா, அக்கா, தங்கச்சி எல்லாருமே பெண்கள்னாலுமே எங்கள் வீட்டில் இருக்க முக்கால்வாசி, எங்கள் வீட்டில் இல்லை தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த லேடிஸும் வந்து குழந்தைங்க முதல் கொண்டு தளபதிக்கு தான் வந்து எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. வெளியவே வந்திருக்கோம் நாங்கள் தான். எங்கள் வீட்டில் வந்து பொலிட்டிக்கல்னால் வந்து பயப்படுற இது தான், எங்களெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. தளபதின்றதுனால தான் எங்களெல்லாம் வெளில தைரியமாக அனுப்புகிறாங்க.